சென்னையின் புதிய போலீஸ் கமிஷனராக திரு அருண் அவர்கள் பதவியேற்றதிலிருந்து 2 என்கவுண்டர்கள் நடைபெற்றிருக்கிறது. 2 ரவுடிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நேற்று காக்காத்தோப்பு பாலாஜி என்ற ரவுடியும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். அவர் மீது 59 வழக்குகள் இருப்பதாக போலீஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த என்கவுண்டர் நடவடிக்கையை பொதுமக்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள் பார்ப்போம். அந்த கொலைக்கு பின்னாடி கூலிப்படைன்னு பொதுவாக சொல்றாங்க. அந்த கூலிப்படைக்கு பின்னாடி இருக்க தலைவர்கள் யாரு, அதை உருவாக்கி விட்டவர் யாரு, அதை அனுப்பி வச்சவங்க யாரு, இந்த மாதிரிலாம் கண்டுக்காம யாராச்சும் ஒருத்தரை பிடிச்சி அவங்கள என்கவுண்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த கேஸை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இன்னைக்கு நிறையா இருக்குது. உண்மையான குற்றவாளிகள் இதை நிறைய பேர் தப்பிக்க பார்க்குறாங்க. கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட யுவராஜ் மைனர் மாதிரி ஜெயிலில் இருந்துட்டு கோர்ட்டுக்கு நீட்டாக போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கெல்லாம் இந்த என்கவுண்டர் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. எளிய மக்களாக இந்த சின்ன சின்ன சம்பவங்களில் சம்மந்தப்பட்ட ரவுடிகளை உடனே அவங்க வழக்கை முடிக்கிறதுக்காக ஏதோ ஒரு அழுத்தத்திற்காக அவங்களெல்லாம் சுட்டு கொண்டுறாங்க. என்கவுண்டருங்கிறது எவன் ஒருத்தன் கொலையை பண்ணுறானா அவனை உடனே என்கவுண்டர் போட்டுடணும். அப்போ தான் இந்த கொலைவெறி தடுக்கப்படும். பொதுமக்கள் மத்தியில் எப்படி போனாலும் ரவுடிகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் கருத்து. இது வரவேற்கத்தக்கதாக தான் பார்க்க முடிகிறது. இருந்தாலும் மனித உயிர்கள் மதிக்கப்பட வேண்டும். நீதிமன்றத்தையும் நம்ம நம்ப வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறதுனால அதையும் கன்சிடர் பண்ணணும். பயம் என்ற ஒரு காரணம், இந்த பயத்துக்கு பயம் காட்டுற ஒரு விஷயமா இந்த என்கவுண்டர் ரவுடிங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இந்த ரவுடிங்கள் பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி குற்ற செயலில் நடக்கக்கூடாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு என்கவுண்டராக கூட எடுத்துக்கொள்ளலாம். சட்டத்தில் இருக்க ஓட்ட வழியாக வெளியே திருப்பி ராஜாங்க பண்ணுறாங்க. என்கவுண்டர் பண்ணுறது 100% நல்லதுதான். தவிர்க்க முடியாத பட்சத்தில் தான் அவங்க என்கவுண்டர் பண்ணுறாங்க. ஒளியே எல்லாத்தையும் சொல்கிறதுங்கலாம் இப்படி ஒரு 4 பேர் பண்ணாலும் திருந்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க பண்ணுறது வரவேற்கத்தக்கது தான். இந்த கஞ்சா போதை இது மாதிரியான போட்டுட்டு பொதுமக்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தல் கொடுக்குறாங்க. ஒரு தொழிலதிபரை மிரட்டுறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் ஈடுபடுறதெல்லாம் ரவுடிங்க தான். அவங்கள களையெடுத்தா உண்மையிலுமே தமிழகம் நல்லா சூப்பராக இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.